சாமானிய மனித குழந்தை இல்லை, தர்மசாஸ்தாவுடைய சொரூபம் தான், தர்மசாஸ்தாவுடைய அவதாரம் தான் அப்படிங்கிறதை உணர்த்தின அந்த கட்டம் அப்படிங்கிறது புலிப்பால் கொண்டு வந்த கட்டம். புலி மேல ஏறி பகவான் அந்த புலிப்பாலை கேட்டவர்களுக்கு கொடுப்பதற்காக திரும்பி வரார். ஆனா சபரிமலையில பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடியது குதிரை. நம்ம சொல்லும் போது வன்புலி வாகனம்னு சொல்றோம் பகவானை. ஆனா சபரிமலையில பகவானுடைய வாகனமாக சங்கல்பம் பண்ணக்கூடியது, பூஜை பண்ணக்கூடியது குதிரை. ஏன்னா எந்த ஒரு கோவில்லையும் ஒரு கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரத்தின் உச்சியில என்ன இருக்கோ அந்த கொடிமரத்தில் உச்சியில் இருப்பதுதான் அந்த கடவுளுடைய வாகனம். சபரிமலையில் இருக்கக்கூடிய கொடிமரத்துல என்ன இருக்கும்னா புலி இருக்காது, குதிரை தான் இருக்கும். புலிப்பால் கொண்டு வருவது அப்படிங்கிறது அவர் தன்னுடைய லீலை நிமித்தமாக பண்ணின ஒரு விளையாட்டு. புலி மேல ஏறி அவர் வரார், தன்னை யார் அப்படிங்கிறத உணர்த்துறார். ஆனா அவருடைய வாகனம் அப்படிங்கிறது குதிரை தான். நம்ம ஹரிவராசனம் சொல்லும் போது கூட வாஜி வாகனம் அப்படிங்கிறோம். களபகேசரி வாஜி வாகனம். களபம்னா யானை, கேசரினா சிங்கம், வாஜி அப்படின்னா குதிரை. இந்த 3 விதமான வாகனங்கள் சாஸ்தாவுக்கு உண்டு. அதுல குதிரை வாகனம் விசேஷம். துரக வாகனம் அப்படிங்கிறோம். துரகம்னாலும் குதிரைன்னு தான் அர்த்தம். குதிரை வாகனம் பகவானுக்கு விசேஷம். அதே போல பகவானுக்கு சில இடங்கள்ல விபூதி அணிவிக்கக்கூடிய வழக்கமும் சில இடங்களில் நாமம் போடக்கூடிய வழக்கமும் எல்லாம் இருக்கு. பல பேருக்கு இதுல குழப்பங்களும் இருக்கு. இது இரண்டுமே பகவானுக்கு ஏற்புடையது தான். ஏன்னா ஹரிவராசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் என்ன பூதி பூஷணம் அப்படிங்கிறான். பூதினா விபூதின்னு அர்த்தம். விபூதியை அணியக்கூடியவராக, பூதி பூஷணம் தான் பண்ணக்கூடியவராக இருக்கார். நாமம் அப்படிங்கிறது நம்ம பெருமாளுக்கு போடக்கூடிய நாமமாக இல்லாமல் சபரிமலையில பாத்தீங்கன்னா இந்த திலகம்னு சொல்லுவோம். திலகம் போல பொட்டதான் பகவான் அங்கே அணிஞ்சிருக்கார். அதனால பகவானுடைய சொரூபம் இரண்டும் கலந்ததாகத்தான் இருக்கு. சிவவிஷ்ணு ஐக்கியமாக பகவான் காட்சி தர காரணத்தினால இந்த இரண்டு தன்மையும் ஏற்றுக்கொண்டவராக இருக்கு. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ்.